ஆண்டுகளுக்கு முன்பாக பல பேர் காலில் செருப்பு இல்லாமலே நடந்தாங்க. பரிசுத்தவான்கள் செருப்பு போட மாட்டாங்க காலிலையா. ஏன் 4 மணிக்கு இந்த தெருவில் நான் காலில் கேட்டிருக்கேன். இந்த தெருவில் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி விடிய காலையில் 1980 நான் போரூர் அந்த இசிஐ அந்த சர்ச்சு அப்போ வரல எனக்கு. சரி, அது சர்ச்சு வந்திருக்கு ஏறக்குறைய, எனக்கு ஞாபகம் அவ்வளோ அந்த ஞாபகம் இல்லை. அந்த பின்புலத்தில் வந்து படுத்து நான் ஒரு வீட்டில் போய் படுத்துருக்காங்க, ஒரு நண்பர் வீட்டில் போய் படுத்துருக்கேன். விடிய காலில் 3 மணி இருக்கும், 4 மணிலாம் தாண்டி 3 மணியாக இருக்கும். 3 மணிக்கு பொண்ணில் வச்சுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவ்வளவு பரிசுத்தவான்கள் உலகெல்லாம் தெரிஞ்சாங்க, நாடெல்லாம் தெரிஞ்சாங்க. காலில் செருப்பு கிடையாது, போட்டுக்க இது கிடையாது. காய் வேஷ்டி எதுக்கு திரும்ப கட்டினாங்க? காய் வேஷ்டி, காய் சட்டை, காக்கி சட்டை எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் சாமியார் ஆனாதான் அது காக்கி சட்டை போடணும் இல்லைங்க. அவங்கக்கிட்ட வேற ட்ரெஸ் இருக்காது, அவங்கக்கிட்ட வேற ட்ரெஸ் இருக்காது, ஒரே ட்ரெஸ்ஸு தான். அது நடந்து 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 புழுதிலாம் அது மேலே போய் மேலே போய் மேலே போய் வெள்ளை துணி காய் விஷமாக மாறி போயிடும். அவதான் சாமியார். இப்போல்லாம் வரணம் அடித்து காக்கி துணியை வாங்கி மஞ்சத்தை வேறு துணியெல்லாம் போட்டு சாமியார்கள்லாம் போத்திட்டு வராங்க. அவங்களாம் சாமியார் இல்லை, ஒரே துணியாக இருக்கணும். அதை துவைச்சி 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 அதை போட்டு மேலே அது அழுக்கு அப்படியே படை பிடிச்சி அப்படியே மஞ்சளாக மாறி போயிடும். காலில் காய்ச்சி போயிடும், கால் முழங்கால் காய்ச்சி போயிடும். முழங்கால் போட்டு அப்படியே காய்ச்சி போயிடும். முழங்கால் பாதம் காய்ச்சி போயிடும். சட்டை துணி இருக்காது, துணிமணி இருக்காது கையில். இருந்தாலும் யாராவது ஒருத்தர், ஒரு பணக்காரர், யாராவது ஒரு விசுவாசி ஒரு புனலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வாயில் வச்சுக்கிட்டு பாவிகளே மனம் திரும்புங்க, இயேசு வரப்போகிறாரு சொல்லி தெரு தெருவா கத்துன நான் பார்த்துருக்கேன். என் காலத்தில் நான் ஒரு 80க்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. இப்போல்லாம் நடக்கிறது இல்லை. இப்போலாம் 80க்கு முன்னாடி 70 இதுக்கு முன்னாடிலாம் நடந்தது. இப்படிலாம் ஒரு அவ்வளவு பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, தன்னை தியாகம் செய்தாங்க. அவங்க விதைச்ச விதையில தான் இன்னைக்கு நாம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய பாதம் அழகா இருந்தது. ஆனா இன்னைக்கு பரிசுத்தவானுடைய பாதம் எப்படி இருக்கு? முழமுழன்னு இருக்கு. பொம்பளை காலை விட கெட்டு போச்சு ஆம்பளைங்க கால். பொம்பளைங்க காலம் பரவாயில்ல, அதை விட மோசமாகி போச்சு. நீங்கள் ஊழியக்காரன் கால் அழகா இருக்கும், நகை பாலிசெல்லாம் போட்டிருப்பாங்க சில பேர். ஏன்னா நடக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ தான் காரு வந்துருச்சு, பைக்கு வந்துருச்சு, ஏன்னா சைக்கிளும் போயிடுச்சு. ஐயா என்னம்மா சைக்கிளும் போயிடுச்சு கேட்குறீங்களா? இப்போல்லாம் சைக்கிளும் போயிடுச்சு, ஸ்கூட்டர் தான். எல்லா ஊழியக்காரனும் சுகர் வியாதி வந்துருச்சு. அப்போல்லாம் 100 வயசு வரலையும் ஒரு பாஸ்டர் யாருக்கான காமிச்சேன், 85 வயசு. அவர் பேர் ஆதாம். 85 வயசு, இப்படி கண்ணு மாதிரி வர்றாரு. யார் இப்போ இதுக்கு வந்தாங்க, நம்ம சரசு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மறந்துட்டீங்களா? உங்கள்கிட்ட காமிச்சது ஞாபகம் இருக்கா? காமிச்சல உங்கள்கிட்ட. கல்யாணத்துக்கு வந்த ஒரு மனுஷனை அங்கேருந்து நம்ம ஆட்டை பிடிச்சி இங்கே வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம வந்து நிற்கிறோம், அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். என்னையா எப்பயா வந்து? நான் வந்துட்டேன் நடந்து அப்படின்றார். அதாங்க ஊழியக்காரன் நடந்து 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 85 வயசாச்சு, கல் மாதிரி இருக்கிறார். நமக்கு என்னைக்கு இந்த சனி அந்த வண்டி வந்துச்சோ ஊழியக்காரனுக்கு, அன்னைக்கே அவன் போயிட்டான். என்னைக்கு ஆண்டவர் வண்டியை கொடுத்தாரோ அன்னைக்கே சொகுசாக போயிடுச்சு. வியாதி வந்துச்சு, தொலைஞ்சிச்சு, எல்லாம் உட்காந்துட்டான் சோம்பேறியா. ஆனால் அந்த வண்டி மட்டும் கொடுக்காம இருந்தாருன்னு வச்சுக்க, உலகம் எப்போயும் ரசிக்கப்பட்டிருக்கும். நடந்து நடந்து அன்னைக்கு நம்முடைய பாதம் படாத தெருவு ஏரியா கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன இல்லை, அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டா சுவிசேஷகன் பாதம் அழகாக இருக்கட்டும் என்று சொல்லி வீட்டிலேயே இருந்துடும். என் பாதம் அழகாக இருக்கட்டும் சொல்லி வீட்டிலே இருந்துடும். ஆனால் அன்னைக்கு அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஊழியர்களுடைய பாதத்தையும் பார்க்கும்போது காய் ஏறி அப்படியே மாடு எப்படி நடந்து 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 அது எப்படி இருக்குமோ அதே போல் அது கால் இருந்துச்சு, ரப்பேறி கிடந்துச்சு. இன்றைக்கெல்லாம் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள்